ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே பார்த்தீங்கன்னா எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தடா வாட்டர் ஃபால்ஸ். அதை பார்த்தீங்கன்னா உப்புளி மேடு வாட்டர் ஃபால்ஸ்னு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தடா வாட்டர் ஃபால்ஸ் அதுதான் வந்திருக்கோம். வெல்கம் டு உப்புளி மேடு வாட்டர் ஃபால்ஸ் அதுதான் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி போகிறேன்னு பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும். வாட்டர் ஃபால்ஸுக்கு தான் வந்திருக்கேன். வாட்டர் ஃபால்ஸுக்கு எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சுற்றி பார்க்கலாம் வாங்க. வாட்டர் ஃபால்ஸ் டுடே வாட்டர் ஃபால்ஸ் தான் வந்திருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், போயிட்டு பார்ப்போம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம், தண்ணிலாம் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். சரியான வெயிலாக இருக்குது, எப்படி இருக்குன்னு போயிட்டு பார்க்கலாம். உள்ளே போயிட்டு பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் கவுண்டர் இருக்கும். அங்கே 2 வீலர் 4 வீலரு கேமரா ஸ்டில்லு இதெல்லாம் இருக்குது, நிறைய இருக்குது. கேமராலாம் எடுக்கிறது தான் ஒரு அமௌண்ட் இருக்கும். பே பண்ணிவிட்டு நம்ம உள்ள நேராக போயிட்டு இருக்கலாம். நான் வந்து 2 வீலரு எடுத்துன்னு போயிருந்தேன். 2 வீலருக்கு 50 ரூபா, எனக்கு பார்த்தீங்கன்னா 50 ரூபா. அதுதான் பார்க்குறீங்க பாருங்கள். 2 வீலருக்கு 50 ரூபா, 3 வீலரு 4 வீலரு 2 வீலரு நிறைய இருக்குது. அதெல்லாம் பார்த்துங்க. இப்போ வந்து செம்மண் தான் இருக்குது. செம்மண்ணில் தான் போனோம். உள்ளே ஒரு 2 கிலோமீட்டருக்கு 3 கிலோமீட்டருக்கு போனோம். 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போகணும். இல்லைனா ஆட்டோ போவோம். ஆட்டோவில் ஏறி தான் போகணும். பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் வந்து பைக்கில் போயிட்டுருக்கேன். சரியான இதுங்க, மலை மேலே போயிட்டு அப்படி போகிற மாதிரி இருக்குது ட்ராவலு. பார்த்தீங்கன்னா மேடு ஏறி இறங்குது பாருங்குது. சருவலாக போயிட்டுருக்கேன். செம்மண் பூமி தான், பார்த்தீங்கன்னா தெரியும். சரியான இது ட்ரிப்பு, பயங்கரமாக போயிட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். சரியான வெயில் வேறு, பயங்கரமாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் அங்கே வந்துட்டேன், உள்ளே வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும். முடிஞ்ச வரைக்கும் சாப்பாடுலாம் வந்து வீட்டிலே கட்டி எடுத்துகிட்டு வந்துருங்க. கட்டி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா உள்ளே வந்து அந்தளவுக்கு கிடைக்காது சாப்பாடு, இது ஃபுட்டுலாம். வாட்டர் கேன்லாம் இருக்காது, அந்தளவுக்கு வசதி இருக்காது. பார்த்தீங்கன்னா பைக் பார்க்கிங் தாங்க. உள்ளே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பைக் பார்க்கிங் பண்ணுங்க. கார்லாம் அந்த சைடு இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இந்த சைடில் ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பைக் பார்க் பண்ணிங்க. பாருங்க, சண்டே வந்து சரியான கூட்டமாக இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் சண்டே அதிகமாக வந்தீங்கன்னா சரியான கூட்டமாக இருக்கும். அந்தளவுக்கு கொஞ்சம் என்ஜாய் பண்ண முடியாது, கூட்டம் அதிகமாக இருக்கும். பாருங்கள், போர்டு இதோ இருக்குது. போர்டு இதை வச்சுருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த சைடு பாருங்கள், எப்படி ஏதோ ஒரு போர்டு இருக்குது. ஃபாரஸ்ட் போர்டு, டிபார்ட்மெண்ட்டு போர்டு வச்சுருக்காங்க. இந்த சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா கேண்டீன் ஒன்று இருக்குது. சிம்பிளாக இருக்குது. ஒரு கடை ஒன்று இருக்குது. நமக்கு சிப்ஸு, வாட்டர் பாட்டிலு, ஃபுட்டு அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இருக்கும். இருந்தாலும் நம்ம வந்து வீட்டில் செஞ்சுட்டு வருது நல்லாயிருக்கும் ஃபுட்டு. நேராக போவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், போட்டில் போயிட்டுருக்காங்க பாருங்கள். விளையாடுறாங்க பசங்க எல்லாமே. போட்டில் போயிட்டு விளையாடிட்டுருக்காங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சண்டே வந்து கூட்டம் அதிகங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு கூட்டம் ஃபுல்லாக போயிட்டுருக்காங்க. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தடா வாட்டர் ஃபால்ஸு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளே போயிட்டு பார்க்கலாம் எந்த அளவு இருக்கிறாங்கன்னு பார்ப்போம். நேராக போகலாம். நேராக போயிட்டுருக்கேன். நேராக போனதுக்கப்புறம் அங்கே ஒரு பாலம் மாதிரி இருக்குது. அந்த பாலத்துக்கு மேலே தான் நம்ம நடந்து போகிற மாதிரி இருக்கும். தண்ணி அதிகமாக இருக்கும். இப்போ கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குது. தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டுருக்கோம். ரொம்ப கம்மியாகிடுச்சு பாருங்கள். எல்லாம் குளிச்சிட்ருக்காங்க. தண்ணி ரொம்ப கம்மி, அந்தளவுக்கு கம்மியாகிடுச்சு. வெயில் காலம் இருக்கிறதுனால தண்ணி கம்மியாகிடுச்சு. நம்ம சண்டே போனோம், சரியான கூட்டம். கொஞ்சம் ஃப்ரீயாக எடுக்க முடியாது வீடியோலாம், அந்தளவுக்கு கூட்டமாக இருந்தது. இப்போ நடந்து போவோம். உள்ளே போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு போர்டு ஒன்று இருக்குது. போர்டில் என்ன இது இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சைடில் தான் இருக்குது வாட்டர் ஃபால்ஸ். இப்படி தான் போகணுது. வே டு வாட்டர் ஃபால்ஸ், இந்த பக்கம் போங்க அப்படின்னுது. 8 to 4 PM, 8 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் தான் அலோடு. அதுக்கப்புறம் அலோடு கிடையாது. நேராக போகணும். இப்படி தான் போகணும். வழி வந்து இப்படி தான் போகணும். நேராக போயிட்டுருக்கேன் பாருங்கள். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இந்த மாதிரிலாம் வழி இருக்கும். போயிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். போயிட்டு பார்த்தா இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு குளிச்சிட்ருக்காங்க பாருங்கள். மேலே மலை உச்சியிலேருந்து நேராக தண்ணி வந்துட்டுருக்கோம். அந்த சைடில் தான், இந்த சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு போய் பார்ப்போம். நேராக இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கோம். நடந்து இப்படி தான் போயிட்டுருக்கணும். வழி இப்படி தான் இருக்கும். கல் இது மாதிரி தான் இருக்கும். கல் மண் இந்த மாதிரி தான் இருக்கும். நேராக இப்படி போயிட்டுருக்கோம். அந்த சைடில் ஒன்று, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒன்று இருக்குது. இப்படி போய் பார்க்கலாம். இந்த சைடில் பாருங்கள், நிறைய பேர் குளிச்சிட்ருக்காங்க. எப்படி இருக்குது பாருங்கள் வாட்டர் ஃபால்ஸு. தண்ணி பாருங்கள் எப்படி டார்க்காக ஒயிட் அண்ட் கண்ணாடி கலரில் இருக்குது பாருங்கள். அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். அப்படியே போயிட்டே இருக்கேன். அந்த இடத்த பாருங்கள், தென்னை மரம் சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மலைலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. மலைப்பகுதி
இந்த இடத்த அப்படியே போயிட்டு இருக்கேன் பாருங்க. அப்படியே கொஞ்சம் சருவலாக இறங்கும். மலைப்பகுதி தாங்க இது, மலை தாங்க அது. மலையில் தான் அந்த ஃபால்ஸ் மாதிரி இருக்குது, நடந்து போகிற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மலைப்பகுதி தான். மலையில் தான் நான் போயிட்டுருக்கேன். கீழே தான் இந்த இதெல்லாம் தண்ணி போவோம், மழை அதிகமாக பெஞ்சுதுன்னா. இப்போ வந்து இந்த மாதிரி தான் இருக்கும், கல்லுலாம் இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம அதுக்கு மேலே தான் நடந்து போகிற மாதிரி இருக்கும். பாருங்க, மலை தாங்க, ஃபுல்லாகவே மலை தான். மலையில் இந்த இடத்த பாருங்கள், ஒரு வெயிலுக்கு வந்து ஒரு குடிசை மாரி கட்டியிருக்காங்க. சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல வந்து உட்கார்றதுக்காக கட்டியிருக்காங்க, செம்மையாக இருக்குது. இந்த இடத்துல ஃபுல்லாகவே மலை தாங்க. பாருங்கள், இந்த இடத்தெல்லாம் கல் தான், கல்லுலாம் இருக்குது, குரங்கெல்லாம் இருக்குது. குரங்கு நம்ம ஏன்னா ஃபுட்டுலாம் எடுத்துன்னு போனால் குரங்கு பிடிக்கணும், பார்த்து பேக்குக்குள்ளே வச்சு எடுத்துன்னு போங்க, இல்லை ஸ்நாக்ஸு பார்த்து எடுத்துன்னு போங்க. இந்த இடத்துக்கு வந்துட்டோம், வாட்டர் ஃபால்ஸுக்கு கிட்டே வந்துட்டோம். போயிட்டு பார்க்கலாம், இப்படி தான் இருக்கும் வாட்டர் ஃபால்ஸு, தடா வாட்டர் ஃபால்ஸு. இன்னும் கொஞ்சம் உள்ளே போனோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து தண்ணி கொஞ்சம் கம்மியாகிடுச்சுனால, தண்ணி கம்மியாக இருக்குது. தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து தண்ணி கம்மியாக இருக்குது, அதில் தான் நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க. நம்மளாலாம் குளிக்க முடியல, அந்தளவுக்கு கூட்டம் அதிகம், சரியான கூட்டம். பாருங்கள் எப்படி குளிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள், மேலேருந்து எகிரி குதிச்சுட்டு இருக்காங்க. நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள், செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. சண்டே ஸ்பெஷல் இருக்காங்க, சண்டே வந்து ஸ்பெஷலாக குளிச்சுட்டு இருக்காங்க வாட்டர் ஃபால்ஸில். சரியான கூட்டங்க, இன்னுமே பண்ண முடியல, அந்தளவுக்கு சரியான கூட்டம் குளிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த இடத்த பாருங்கள், மேலே குதிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க பாருங்கள், மேலே எகிரி குதிப்பாங்க பாருங்கள், பார்த்துன்னே இருங்க. மேலே எகிரி குச்சி விளையாடிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ், மேலே ஏறி குச்சி விளையாடிட்டு இருக்காங்க பாருங்கள். அந்தளவுக்கு ஜாலியாக குதிச்சு விளையாடிட்டு இருக்காங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். தடா ஃபால்ஸ் இதாங்க. சண்டே வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். சண்டே வந்து கொஞ்சம் கூட்டமாக தான் இருக்கும், மற்ற டைமில் வந்தோடனே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அந்த இடத்த பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் மாற்றிட்டு ரூம்லாம் கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த உள்ளே போய்ட்டு பார்க்கலாம், அந்த சைடில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த சைடு பாருங்கள், நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள். அவ்வளோ மரத்து மேலெலாம் ஏறி இருக்காங்க பாருங்கள், மரத்து மேலெலாம் ஏறி குதிச்சு விளையாடிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எந்த அளவுக்கு கூட்டமாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்த பாருங்கள், செம்ம கூட்டம். மரத்து மேலே ஏறி தான் விளையாடிட்டு இருக்காங்க. இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இருக்குது, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம குளிக்கலாம், இந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் தண்ணியில். அப்படியே அந்த சைடு கிராஸ் பண்ணி அந்த பக்கம் உள்ளே போவோம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உள்ளே போய் பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம உள்ளே தான் போயிட்டுருக்கோம். உள்ளே போயிட்டு எப்படி தான் இருக்குன்னு போயிட்டு பார்ப்போம். அந்த மலையிலேருந்து தண்ணி ஊற்றும் பார்த்தீங்களா, அந்த தண்ணி ஊற்றுறது எப்படி தான் இருக்குன்னு பார்க்கலாம். மலையிலேருந்து தண்ணி ஊற்றிட்டு இருக்கோம், அதுதான் போய் பார்க்க போகிறோம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏன்னா வெயில் டைமு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, தண்ணிலாம் பார்த்தீங்கன்னா இங்கேயே கம்மியாக தான் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நெல் கூடம் உட்கார்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. மழை பெஞ்சா கொஞ்சம் நிற்கிற மாதிரிலாம் ரெடி பண்ணியிருக்காங்க தடா ஃபால்ஸில். எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே இப்படி தான் போயிட்டே இருக்கணுங்க, ரொம்ப தூரம் அப்படி போயிட்டே இருக்கோம். இன்னும் ஒரு 1 கிலோமீட்டருக்கு மேலே போகணுங்க நடந்து. பாருங்கள், இப்படி தாங்க நடந்து போயிட்டுருக்கணும். அப்படியே ரைட் ஹேண்ட் சைட்லாம் ஒன்று இருக்குது, ரைட் ஹேண்ட் சைட்லாம் வழி இருக்கும், அந்த சைட்லாம் போய் பார்க்கலாம். இந்த இடத்த போயிட்டுருக்கோம், கிட்டே போயிட்டோம். தடா ஃபால்ஸுங்க, கொஞ்சம் கிட்ட தாங்க போயிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம். ஃபுல் வீடியோ பாருங்கள், உங்களுக்கே பிடிக்கும், அந்தளவுக்கு இருக்குது. தடா ஃபால்ஸ் இப்படி தாங்க இருக்கும். உட்காரத்துக்கெலாம் ரெடி பண்ணியிருக்காங்க, இங்கேயே சமைச்சு சாப்பிட்டுருக்காங்க. இந்த மரத்துலேயே உட்கார்ற மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள், சமைச்சு சாப்பிட்டுட்ருக்காங்க. டேக்ட்ரி ஒன்று உள்ளே இருக்குது பாருங்கள். எப்படி தான் எடுத்துன்னு வந்தாங்கன்னு தெரியலங்க டேக்ட்ரி. இப்படியே டேக்ட்ரி எடுத்துன்னு வந்து உள்ளே இருக்காங்க, உள்ளே சமைச்சு சாப்பிட்றாங்க பாருங்கள். இப்படி தாங்க போனோம் தடா ஃபால்ஸுக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம். அந்த மலை உச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றும், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த இடம் பாருங்கள், செம்மையாக குளிச்சுட்டு இருக்காங்க. உள்ளே வந்தால் இந்த இடம் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் தண்ணி எப்படி இருக்குது பாருங்கள், கண்ணாடி கலரில் இருக்குது பாருங்கள். செம்மையாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க, சண்டே ஸ்பெஷல் என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். அந்தளவுக்கு கூட்டம், சரியான கூட்டங்க பாருங்கள். இந்த அளவுக்கு குளிச்சுட்டு இருக்காங்க பாருங்கள். அந்த மாதிரி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செம்ம கூட்டம். ஃபுல் வீடியோ தான் நாங்கள் பார்க்க போகிறீங்க, எந்த எடிட்டிங்லாம் கிடையாது. ஃபுல் வீடியோ போட்டுட்ருக்கேன், ஃபுல் வீடியோ அப்படியே தான் பார்க்க போகிறீங்க பாருங்கள். தண்ணி எப்படி இருக்குது பாருங்கள், உண்மையிலே தண்ணி இப்படி தாங்க இருக்குது. ஏன்னா வந்து மலையிலேருந்து வர தண்ணி இப்படி தாங்க, அருவி தண்ணி இதுங்க. அருவியிலேருந்து வர தண்ணி இப்படி தாங்க இருக்கும், செம்மையாக இருக்குது பாருங்கள். அப்படியே உள்ளே இருக்கிறது எப்படி தெரியுது பாருங்கள், கல், பாறை, மீன் எல்லாமே செம்மையாக தெரியுது பாருங்கள். இப்படி தாங்க போனோம், இப்படி தான் போயிட்டுருக்கேன். போயிட்டு பார்க்கலாம், எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போம். நேராக போயிட்டுருக்கேன். இப்படி தான் போனோம், வழியெலாம் வந்து இப்படி தான் போனோம். தண்ணிலாம் பாருங்கள் செம்மையாக இருக்குது.
இப்படி தான் இருக்குது. செம்மையாக குளிச்சுட்டு இருக்கலாங்க. அந்த அளவுக்கு தண்ணி பயங்கரமாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஓட மாரி தண்ணி வந்துகிட்டே இருக்குது. அந்த அருவியிலேருந்து தண்ணி நேராக வந்துட்டுருக்கோம். அந்த தண்ணி தான் பார்க்குறீங்க, செம்மையாக இருக்குது. பாருங்கள், நானே இறங்கி பார்த்துட்ருக்கேன் எப்படி இருக்குன்னு. தண்ணி இறங்கி இறங்கி பார்த்துட்ருக்கேன். வாங்க வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். இறங்கி பார்த்துட்ருக்காங்க, அந்த அளவுக்கு அருமையாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சண்டே வந்தேன், இதாங்க செம்மையாக இருக்குது. இறங்கி பார்த்துட்ருக்கோம். ஃபுல்லாகவே இப்படி தாங்க இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் கையில் தண்ணி எடுத்துன்னு போயிடுங்க. ஏன்னா கொஞ்சம் தூரம் நடக்கணும், தண்ணி தாகமாக இருக்கும். அந்த அளவுக்கு பாருங்கள், இப்படி தாங்க இருக்கும். வேணா மழை தண்ணி கூட குடிக்கலாம், அருவி தண்ணி கூட குடிக்கலாம். அருவி தண்ணி கூட நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு. இதுக்கப்புறம் போகாதீங்க, ஏன்னா கொஞ்சம் டேஞ்சரான ஏரியா. ஃபுல்லாக பாறை தான் இருக்கும். பாறைலாம் கொஞ்சம் வழுக்கும், டேஞ்சர், அபாயம்னு போட்டிருக்காங்க பாருங்கள். அந்த இடம் தான், பாறைக்கு மேலே தான் ஏறி போகணும். இதுக்கப்புறம் தான் ரொம்ப டேஞ்சரான ஏரியாங்க. முடிஞ்ச வரைக்கும் டேஞ்சரான ஏரியாவை கொஞ்சம் பார்த்து போங்க. பாறைக்கு மேலே இப்படி தாங்க ஏறி போனோம். இப்படி தான் ஏறி போயிட்டு இருந்தேன் நானே. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், வழியே இருக்காது. பாறைக்கு மேலே தான் நம்ம போயிட்டு இருக்கணும். கொஞ்சம் டேஞ்சரான ஏரியா, பார்த்து போங்க. அந்த இடத்துல ஒரு மரம் ஒன்று இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல குரங்கெல்லாம் இருக்குது. கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக போங்க. ஏன்னா கொஞ்சம் டேஞ்சர் ஏரியான்னு போட்டாங்க. அதனால் நம்ம கொஞ்சம் பார்த்து போய்க்கணும். கொஞ்சம் இந்த டைம் கொஞ்சம் மழை கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால தண்ணி இந்த இடத்துல ஃபுல்லாகவே போயிட்டுருக்கோம். ஏன்னா இந்த இடத்துல கூட நம்ம போக முடியாது, அந்தளவுக்கு தண்ணி போயிட்டுருக்கோம். பாருங்கள், கம்மியாக தான் வந்துட்டுருக்கு தண்ணி. வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும். வாட்டர் ஃபால்ஸ் கொஞ்சம் கம்மியாக தாங்க வந்துட்டுருக்கு. பாருங்கள், அப்படியே இறங்கி அப்படியே போயிட்டுருக்காங்க நிறைய பேர். கொஞ்சம் பாறை மேலே தான் கொஞ்சம் டேஞ்சரான ஏரியா. பாறை மேலே ஏறி போயிட்டே இருக்கணும். தண்ணி கொஞ்சம் எடுத்துன்னு போயிடுங்க. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு எடுத்துன்னு போயிடுங்க. கொஞ்சம் டயர்டாக ஆகிடுவீங்க. அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துன்னு போயிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பாருங்கள், வாட்டர் ஃபால்ஸ் கிட்டே வந்துட்டோம். இந்த மாதிரி தான் இருக்கும் வாட்டர் ஃபால்ஸு. அதுக்கு மேலே வந்துட்டோம். அவ்வளோதாங்க, இந்த இடம் தாங்க. இந்த இடம் தான் தண்ணி ஊற்றிட்டு இருக்கோம். அந்த இடம் கொஞ்சம் போகிறதுக்கு தடை பண்ணிட்டாங்க. அந்த இடத்துல போக முடியல. இந்த இடத்துல தாங்க கொஞ்சம் கம்மியாக தான் வந்துட்டு இருக்குது தண்ணி. பாருங்கள், இந்த இடம் தாங்க தண்ணி ஃபால்ஸ். வாட்டர் ஃபால்ஸ்லாம் ஊற்றிட்டு இருக்கு. தண்ணி பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். தண்ணி செம்மையாக இருக்குது, கண்ணாடி கலரில் இருக்குது, பயங்கரமாக இருக்குங்க. இந்த தாங்க அருவி ஊற்றிட்டு இருக்கும். இதுக்கு மேலே போனோம், மேலே தடை பண்ணிட்டாங்க. இந்த பாருங்க, இந்த மலையிலேருந்து தாங்க தண்ணி ஊற்றிட்டுருக்கோம். செம்மையாக ஊற்றிட்டுருக்கோம். அந்த அளவுக்கு இருக்கும், பயங்கரமாக இருக்கும். தடா ஃபால்ஸில் தடா ஃபால்ஸ் இப்படி தாங்க இருக்குது. சண்டே வந்தால் இப்படி தான் இருக்குது, பயங்கரமாக இருக்குங்க. இந்த மாதிரி தான் ஃபுல்லாக பாறை தண்ணி, இந்த மாதிரி தான் ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க, குளிச்சுட்டு இருப்பாங்க. பயங்கரமாக இருக்கும். இந்த வாட்டி தண்ணி கொஞ்சம் கம்மியாகிடுச்சுங்க, அதாங்க இதுவாக இருக்குது. தண்ணி கொஞ்சம் கம்மியாகிடுச்சு பாருங்கள். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பாருங்கள், இந்த இடம் அப்படியே தண்ணியில் தான் கொஞ்சம் இறங்கி போயிட்டு இருந்தேன். இறங்கி கிராஸ் பண்ணி தான் போகணும். வீடியோ இப்படி தான் எடுத்துகிட்டு இருந்தேன். பயங்கரமாக போயிட்டுருக்கேன், வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், பார்த்தாச்சு, இவ்வளோதாங்க. இதுக்கு மேலே ஒன்றும் இல்லைங்க பெருசாக. அந்த அளவுக்கு ஒன்றும் கிடையாது. ஃபுல்லாக பாறை தான், தண்ணி தான் இருக்குது. கொஞ்சம் பார்த்து போங்க. இந்த மாதிரி தண்ணிலாம் வந்துட்டுருக்கு பாருங்கள். இதன் வழியாக தான் வந்துட்டுருக்கோம். அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்கு பாருங்கள். இப்படியே தான் ஒரு வழியில் வந்துட்டுருக்கேன் வாட்டர் ஃபால்ஸு. பாருங்கள், தண்ணிலாம் எப்படி இருக்குது பாருங்கள், கண்ணாடி கலரில் இருக்குது பாருங்கள், பயங்கரமாக இருக்குது, செம்மையாக இருக்குது. தண்ணி கொஞ்சம் அதிகமாக இல்லைங்க, தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்குது. தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், செம்மையாக இருக்கும். தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, அதனால தான் அப்படி இருக்குது. ஃபுல்லாக பாறை தான், மலை தான். நம்ம திரும்பி அப்படியே ரிட்டன் வந்துட்டேன். ரிட்டன் எப்படி காட்டுற பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரிட்டன் வந்துட்டேன் அந்த இடம். அந்த இடம் பாருங்கள், மறுபடியும் வந்திருக்கேன். அந்த இடம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், செம்மையாக இருக்குது. மறுபடியும் குளிச்சுட்டு இருக்காங்க. அந்த மரத்த மலை ஏறி இருக்காங்கன்னு சொன்னால் பார்த்தீங்களா, அந்த இடம் வந்திருக்கான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ரிட்டன் வந்தாச்சு, அவ்வளோதாங்க. தடா ஃபால்ஸு சண்டே வந்தேன், என்ஜாய் பண்ணேன், அவ்வளோதாங்க. தடா ஃபால்ஸுக்கு இவ்வளோதாங்க இருக்குது. தடா ஃபால்ஸில் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரிலாம் இல்லை, ஓரளவுக்கு நார்மலாக இருக்குது. சண்டே வந்தால் கொஞ்சம் வெயிலுக்கு குளிக்கலாம், அவ்வளோதாங்க. பசங்களாம் என்ஜாய் பண்ணலாம், குழந்தைங்களாம் என்ஜாய் பண்ணலாம், அப்படி தான் இருக்குது பாருங்கள். இப்படி தான் வரணும், இப்படி தான் போகணும். லாஸ்ட் வரைக்கும் போய் வந்துட்டேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் குளிச்சுட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.